மறைவிடை. மறைவிடை அப்படின்னா என்னென்னா மறுத்து கூறும் விடை. ஒரு வினா ஒரு ஆர்டர் பண்ணுறப்போ இந்த வேலையை பண்ண அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னு எதிர்மறையாக மறுத்து கூறுறது தான் மறைவிடை. உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். அதாவது எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்கிறத சொல்லி விடையாக சொல்கிறது தான் உருவது கூறல் விடை. சுட்டு விடைனா என்னென்னா ஒருத்தர் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறப்போ கையை வச்சு சுட்டி காட்டி சுட்டி கூறுறது தான் சுட்டு விடை. இங்கே சுட்டு விடை மட்டும் பொருந்தலை. ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கடைக்கு போவாயா அப்படின்னு அக்கா கேட்குறதுக்கு நீயே போ அப்படின்னு தம்பி சொல்கிறது தான் ஏவல் விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினைத்தொடர். பட்டது அப்படின்னு முடிஞ்சு வந்தாலே அது செயற்பாட்டு வினைத்தொடராக தான் மேக்சிமம் இருக்கும். கவிதா உரையை படித்தாள் அப்படின்னா அது செய்வினை. ஐங்கிற உரையை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை வந்திருக்கு, அது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினைத்தொடர். இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணி வெர்பை கரெக்டான ஃபார்மில் எழுதணும். சரியா? அடுத்து இங்கே சப்ஜெக்ட் கவிதா, ஆப்ஜெக்ட் உரை, படிக்கப்பட்டது அப்படிங்கிறது வெர்பு. அதெல்லாம் சேஞ்சாக கவிதா உரையை படித்தாள் அப்படிங்கிறத உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு மாற்றி எழுதுகிறாங்க செயற்பாட்டு வினை தொடரில். செய்வினையில் எப்படி வரும்னா கவிதா உரையை படித்தாள் அப்படின்னு வரும். சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங்கன்று அப்படிங்கிறது தான் கரெக்டானது. வாழைக்கு வாழை குருத்துன்னு வரும். தென்னைக்கு தென்னம்பிள்ளை அப்படின்னு வரும். அவ்வளோதான். அடுத்து குறிநடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. சிறு சீரு. சிறுனா சிறுமை, சீருனா பாய்தல். சரியான அகரவரிசை இது. உழவு ஏர் மண் மாடு. ஃபஸ்ட்டு இது உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஊழல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஏல வருது, உ, அதுக்கப்புறம் தானே ஏ வரும். அது மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. மண் மாடு. மா சின்னது குறில், அது ஃபஸ்ட்டு. மா ரெண்டாவது நெடில். இதுக்கப்புறம் கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் சரியான அகரவரிசை. உழவு ஏர் மண் மாடு. தொகையின் வகை எது? பெரிய மீசை சிரித்தார். இது அன்மொழி தொகை. ஏன்னா பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது பெரிய இசையுடைய ஒரு ஆளை குறிக்குது. அப்படி குறிக்கும்போது அது அன்மொழி தொகை அப்படின்னு அன்மொழி தொகை வகையை சாரும். அடுத்து உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படிங்கிறது சரியானது. உயிரெழுத்துக்கள் 12 எங்கிருந்து பிறக்குது? கருத்திலிருந்து பிறக்குது. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. எளிது ஆப்போசிட் அரிது. ஈதல் ஆப்போசிட் ஏற்றல். அந்நியர் ஆப்போசிட் உறவினர். இரவலர் ஆப்போசிட் புரவலர். அடுத்து பொருந்தா இணை எது? சர்வர் உளவி அப்படிங்கிறது மட்டும் பொருந்தா இணை, மற்றதெல்லாம் பொருந்தக்கூடிய இணைகள். கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி, ஃபோல்டர் உரை. எதிர்ச்சொல் தருக. எல் இரவு. எல்னா பகல், அதுக்கு ஆப்போசிட் இரவு. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. திங்கள்னா மாதம், பகலவன்னா கதிரவன், மெய்னா உண்மை. பொய்மைக்கு ஆப்போசிட் தான் மெய்மை. ஸோ பொருந்தா சொல் பொய்மை மெய்மை தான். அடுத்து வலுவற்ற தொடரை காண். சிற்பி சிலையை வணைந்தான். இதுதான் கரெக்டு. வணைந்தான் அப்படிங்கிறது தான் சிலையை வார்ப்பு பண்ணுவாங்க. வணைந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சிற்பி சிலையை வணைந்தான். அடுத்து ஜிகேல உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மெடோஸ் டெய்லர் மஹ்மத் கவானின் மரணம் பாமினி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என்று கருதினார். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. காரோ அஸ்ஸாம், கூகி மிசோராம், தோடர் தமிழ்நாடு. தோடர் பழங்குடியினர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. மிரி அருணாச்சல பிரதேசம். எந்தெந்த பழங்குடியினர் எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது.
அடுத்து சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். வேதாந்திகள் பிரம்மா அப்படிங்கிறது சரியாக பொருந்திருக்கு. மீமாம்சகர் கர்மா அப்படிங்கிறதும் சரியாக பொருந்திருக்கு. 1 மற்றும் 4 சரியானவை, 2, 3 தவறு. அடுத்து ஹப்பனிங் 1960 சட்டவிரோத கருக்கலைப்பு பற்றி பிரெஞ்சு நாடகம் சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் லயன் விருது எங்கே வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. வெனிஸ் நகரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவற்றில் எது வடசிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிசோங்கு எனுமிடத்தில் டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம்? சாக்லேட் ஓர இறக்கை பட்டாம்பூச்சி. கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது? சிந்து நதியோட செயலால் தான் கில்கிட் மலைக்குடைவு உருவாகிருக்கு. அடுத்து 1917 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்னா கல்கத்தா கூட்டத்திற்கு. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடக்கு. அப்போ தலைவராக இருந்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். முதல் பெண் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. அன்னி பெசன்ட் அம்மையார் முதல் பெண். முதல் இந்திய பெண் சரோஜினி நாயுடு. இரண்டாவது பெண் சரோஜினி நாயுடு. முதல் இந்திய பெண் சரோஜினி நாயுடு. சரியா? அடுத்து உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. நீதி கூட்டாட்சி என்பதன் மிக முக்கியமான அம்சம் என்பது இதன் சிக்கனத்திறனை நடைமுறைக்கு கொண்டு வருவதாகும். 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் NK சிங். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 13 ஏப்ரல் 1919. 1919 தான் கருப்பு சட்டம் ஏற்றுவாங்க. அதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை 13 ஏப்ரல் 1919 வரும். அதே மாதிரி தண்டி யாத்திரை 12 ஏப்ரல் 1930 சபர்மதி ஆசிரமத்திலிருந்து மார்ச் 6, 1930 தண்டி போய் சேர்ந்துருப்பாங்க. இந்த டேட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அங்கே ஏப்ரல் 12, இங்கே ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங். இவர் தான் சிங்கப்பூரில் வச்சு முதல்ல இந்தியன் நேஷனல் ஆர்மி நிறுவியிருப்பார். நேதாஜி வந்த உடனே நேதாஜி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பார். தாகூரின் மனைவி பெயர் மிருணாளினி தேவி. ரவீந்திரநாத் தாகூரோட மனைவி பெயர் மிருணாளினி தேவி. அடுத்து சரியாக பொருந்துள்ள இணை ஜமீன்தாரி முறை, நிலச்சுவான்தார் முறை, நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை சரியானது? இனம், மாநிலம். 1 மற்றும் 3 மட்டும் இங்கே சரியானது. லிம்போ அல்லது லிம்பு சிக்கிம், தோங்காரியா ஒடிசா, இந்த 2ம் சரியானது. 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் இதில் உள்ள எல்லா கருத்துக்களுமே சரிதான். இருதேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 தேசங்களா. பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. அவர்கள் பெரிய அளவிலான பகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். அவ்வளோதான், எல்லாம் கரெக்ட். இதில் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் OBC பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் அதிகார எண் 15/4, அதிகாரம் எண் 16/4, 15/4 மற்றும் 16/4.
முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. விதி 15(4). இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு ஏ.கே. ராய் எதிர் இந்திய ஒன்றிய வழக்கு. அப்போ மற்ற வழக்குகள்லாம் தொடர்பானது. கேசவானந்த பாரதி விசஸ் கேரள மாநிலம் 1973. இதில் இந்த கேஸில் என்ன ஆகுனா, கேசவானந்த பாரதியோட ஆசிரமத்தை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ அதை எதிர்த்து கேஸ் போட்டிருப்பார். கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநிலம் 1967. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீன்தயாள் உபாத்யாய கிராம ஜோதி திட்டம், பிரதான் மந்திரி சகாஜ் பிஜ்லி கர் யோஜனா. கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் சரியான வேத பொருத்தத்தை தேர்வு செய்க. வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை. ரிக்வேதம் காயத்ரி மந்திரம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 1 மற்றும் 3 சரி. 1. எய்ம்ஸ் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம். NIPCCD தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம். இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். நேர்முக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு GST. அந்த மாதிரி மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஒரு சோப்பு ரைஸ் எதாவது வாங்கணுன்னா அதில் பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இது மறைமுக வரி. நேர்முக வரிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொத்து வரி அப்படி சொல்லலாம். மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு அதான் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்போ போகிறது. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர். அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, பின்னல் ஆடைகளின் நகரம். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? மராத்தி. மகாராஷ்டிராவில் தான் அவர் இருந்திருப்பார். ஸோ மராத்தி மொழியில் தான் அந்த பத்திரிகையை தொடங்கியிருப்பார். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதியார். பாரதியார் எழுதிய நூல் தான் சந்திரிகையின் கதை. மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசு பெற்றார்? கல்வி. பெண் கல்விக்காண்டி குரல் கொடுத்தவங்க தான் மலாலா. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. 6 to 14 வயது 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற ஸ்கீம். ராஜாஜி பதவி உலக காரணமான திட்டம் குலக்கல்வி திட்டம். 1954 ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது குலக்கல்வி திட்டம் படி எல்லாரும் அவங்களோட அப்பா பார்க்குற வேலையை சின்ன பிள்ளையிலிருந்து கற்றுக்கணும். இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பினதுனால அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது இறைச்சி மற்றும் தக்காளி. பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றில் எது காரணம் அல்ல? சுதந்திரத்திற்கான உரிமை காரணம் இல்லை. அப்போ காரணங்கள் சமத்துவத்திற்கான உரிமை, மாண்பிற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. சுபாஷ் சந்திர போஸ் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். முதல் சத்தியாகிரகி வினோபாபாவை. பூமிதான இயக்கத்தை தொடங்கின ஆச்சாரியா வினோபாபாவை. அவர் தான் முதல் சத்தியாகிரகி. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 26 இருக்கு. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் SDGs செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக். அடுத்து 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள்.
வீர் சவார்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். இதுதான் கரெக்டு. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபியில் 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% எரிசக்தி துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். எரிசக்தி துறை கீழ்கண்டவற்றுள் ஆலை நுழைவு போராட்டத்தினை பற்றி உண்மையான கூற்றினை கூறு. 1 மற்றும் 2 சரி. இதில் நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மற்றும் 3 இல்லை 2 மற்றும் 4 தான் அது. குழந்தைகள் உதவி எண் 1098, கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093 தவறு. சரியானது எதுனா பெண்கள் உதவி எண் 1090, சைபர் கிரைம் உதவி எண் 1940. பொறுத்துக. ஹைட்ரோமானி திரவத்தின் அடர்த்தி, சாக்கரோமானி சர்க்கரையின் அடர்த்தி, லாக்டோமானி பாலின் அடர்த்தி. பாலில் உள்ள அமிலத்தோட பேர் என்ன? லாக்டிக் அமிலம். அப்போ அதை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். திரவத்தின் அடர்த்தி ஹைட்ரோ. நம்ம நீர் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது. ஸோ திரவத்தை ஹைட்ரோமானியால் அளக்கிறோம். சாக்கரோ பேர்லேயே சர்க்கரை அப்படிங்கிறத வந்துடுது. சர்க்கரையின் அடர்த்தி. மதுமானி, மதுனா சாராயம், சாராயத்தின் அடர்த்தி. ரொம்ப ஈஸியான பொறுத்துங்க. நேம் வச்சா ஈஸியாக அசால்ட்டாக பொறுத்திடலாம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? விதவை மறுமண உதவித்தொகை. கோவிட்-19க்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான நிலையில் 8% உயர்ந்துள்ளது. சாக்கிய பௌத்த சங்கம் என அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். அயோத்திதாச பண்டிதர் தான் சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்கியிருப்பார். முன்னாள் இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் கங்கை நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார். அவ்வளோதான்.